எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஈஸியான கேரட் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பர்ஃபிக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம். நல்ல க்ரீமியாக பால் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் ஷாப்பில் கூட இந்த மாதிரி ஒரு கேரட் பர்ஃபி கிடைக்காது. கேரட் அல்வா எல்லாருமே செய்வாங்க. இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம மைசூர் பாக் செய்கிற மாதிரி நிறைய நெய் தேவை கிடையாது. பதம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் கேரட் பர்ஃபி செய்யலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேரட் பர்ஃபி பண்ணுறதுக்கு எனக்கு டெல்லி கேரட் கிடச்சிது. இது கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஊட்டி கேரட் கிடச்சா கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி இதே மாதிரி கேரட் வச்சு கேரட் அல்வா செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மி நேரத்தில். இப்போ நான் இதை எடுத்துட்டு கேரட் பர்ஃபியாக பண்ண போகிறேன். சின்ன சின்ன பீஸாக நம்ம போடுறப்ப உங்களுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறப்ப ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்துன்னு போகலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு பர்ஃபி அளவுக்கு, அதாவது பீஸ் போடுற அளவுக்கு இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மேலே இருக்க கட்டையை மட்டும் வச்சுட்டு ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி மேலே அந்த வேர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணாமல் நம்ம துருவுறப்ப உங்களுக்கு அந்த கை உங்களுக்கு பாதிப்பு வராது. ஏதாவது நமக்கு காயம் படாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம துருவிட்டு கடைசியில் பாருங்கள், இந்த வேர் பகுதியை நம்ம வச்சுட்டு இருக்கப்ப கடைசி வரைக்கும் துருவலாம். கையில் காயம் வராது. இப்போ இந்த மாதிரி துருவி காமிக்கிற சின்ன கண்ணு உள்ளதில் நான் துருவியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துன்னுட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். 1 கிலோ அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன தான் நம்ம 1 கிலோ அப்படின்னு நம்ம கடையில் அளந்து வாங்கினா கூட நம்ம ஒரு கப்பில் அளந்துட்டோம்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பால், சர்க்கரை எல்லாமே எடுத்துக்கலாம். 2 கப்பு, இது 3வது கப்பு போட்டுருக்கேன் அளந்து. அடுத்தது 4வது கப்பு, 5வது கப்பு, 5 கப்பு எனக்கு கேரட் துருவல் கிடச்சிருக்கு. அதை விட கொஞ்சம் கால் பகுதி இருக்குது. 1/4 கப்பு, 5/4 கப்பு இருக்குது. நம்ம அதை 5 கப்புன்னே வச்சுக்கலாம் கணக்குக்கு. இப்போ பர்ஃபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துன்னு இருக்கேன். 1/2 குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிக நெய்யெல்லாம் தேவைப்படாது. நம்ம கொஞ்சம் நெய்யில் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் வேக வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த கலரே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. கிடச்சா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கேரட் வாங்குங்க. இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வதக்குறேன். ஏன்னா ப்ரெஷர் பேன் அப்படிங்கிறப்போ 1 கிலோவுக்கு நமக்கு கிளறதுக்கு இடம் போடல. கொஞ்சம் வதக்கிட்டு அந்த கேரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய திருப்பி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ முழுக்கவே அந்த 1 கிலோ துருவி வச்ச கேரட் சேர்த்தாச்சு. இப்போ கைவிடாமல் ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த டெல்லி கேரட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். வதக்க வதக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி விடவே ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், 1 கிலோ கேரட் எடுத்துட்டா 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கணும். நல்லா உங்களுக்கு க்ரீம் மில்க் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு எடுத்துன்னு இருக்கேன். சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போகிறோம். அந்த 1 கப் பால்லேயே உங்களுக்கு வெந்துடும். இந்த கேரட்லேயும் உங்களுக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இப்போ அடுத்தது பர்ஃபின்னு சொன்னேன் இல்லையா. பர்ஃபி அப்படிங்கிறப்போ ஒரு பீஸ் போடுற மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் 1 டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கலாம். இப்போ நான் ரவையை எடுத்துட்டு 1/4 கப்பு தான் எடுத்துன்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே போட்டால் சீக்கிரம் உங்களுக்கு பர்ஃபி கிடைக்கும். நான் 1/4 கப்பு எடுத்துட்டேன். ஒரு 1/4 கப்பு பாதாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாதாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தோலோடையே அப்படியே சேர்த்து பொடி பண்ணலாம். இப்போ நான் ரவை மட்டும் எடுத்துன்னு இருக்கேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் வறுத்துக்கணும். ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வந்தப்புறம் இந்த வறுத்த ரவைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். அந்த வானிலை சூட்லேயே உங்களுக்கு இன்னுமே கலர் கிடைக்கும். ஸ்டவ்வை நிறுத்தின பிறகு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் அந்த ரவையை கலரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷர் பேனில் கேரட்டு வெந்திருக்கு இல்லையா, அதை திறந்து பார்ப்போம். அப்படியே மலர வேகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா உங்களுக்கு கேரட் வெந்திருக்கு. அந்த கலரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். பால் இன்னுமே கீழே இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா பெரிய ஒரு கெட்டியான வானொலி எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் ஃபேன்லேயும் உங்களுக்கு கிளறலாம். நான் இப்போ வானொலி எடுத்துன்னு இருக்கேன். அதில் பாருங்கள், நல்லா பால் இன்னுமே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு இந்த இருக்கிற பால் முதல்ல சுண்டணும். டக்குன்னு நம்ம மீதி இருக்கிற 1/2 லிட்டர் பாலை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல 1 கப்பு சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் பாலை லேசாக குறுக விட்டுருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு டைம் சீக்கிரம் உங்களுக்கு இந்த பர்ஃபி பண்ண முடியும்.
நம்ம சாதாரணமாக அடுப்பில் வந்து பாலை காய்ச்சி அதை வச்சு நம்ம பர்ஃபி பண்ணுறத விட பக்கத்துலேயே ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொதிக்க விட்டுட்டே இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு அது சுண்ட காய்ச்சி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்போ ரொம்ப சீக்கிரம் பர்ஃபி கிடைக்கும். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன், அதாவது 2வது கப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் 1 கப்பு பால் வந்து அடுப்பில் சிம் ஃப்ளேமில் கொதிச்சுட்டே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு கைவிடாமல் கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பால் வந்து சுண்ட ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் சேர்த்து நம்ம பர்ஃபி பண்ணாதான் அந்த கேரட் பர்ஃபியே ரொம்ப நல்லாயிருக்கும். அல்வாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பர்ஃபியாக இருந்தாலும் பாலில் தான் வேக விடணும். இப்போ இருக்கிற பால் எல்லாமே சேர்த்துட்டேன். கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கேன். பால் வந்து இது குறுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நேரம் எனக்கு கலக்க முடியாது. கிட்டத்தட்ட இது வந்து 1/2 அன் ஹவர் ஆகும். ஏன்னா நான் 1 கிலோ எடுத்துட்டதுனால 1/2 அன் ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் ஓரளவு குறுகுன அப்புறம் பால் இந்த வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் சீக்கிரமே திக்காகும். ஏன்னா இந்த வறுத்து வச்ச ரவை அந்த இருக்கிற பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ இந்த அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு 3/4 லிட்டர் அப்படிங்கிறப்போ ஒரு 400 ml கம்மியாக பால் எடுத்து இது மாதிரி வேக வச்சுட்டு பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரை நல்லா ஒரு 1/4 கிலோ பன்னீர் வாங்கினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் பன்னீரை துருவி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு திக்கு ஆனதுக்கப்புறம் பாருங்கள், 1 கப்பு சர்க்கரை அதில் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப அதிக அளவு நான் சர்க்கரை போட மாட்டேன். ஓரளவு மைல்டாக இருக்கணும். அப்படியே திகட்டுற அளவுக்கு தித்திப்பு இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துன்னுட்டு அதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிறேன் இன்னுமே சர்க்கரை. ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 கப்பு சர்க்கரை, அது கிட்டத்தட்ட 400 கிராம் சர்க்கரை தேவைப்பட்டது. அப்போ 1 கிலோவுக்கு உங்களுக்கு 400 கிராம் சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் க்ளீனாக என்ன அளவுக்கு எல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ 1 கப்பில் நான் எடுத்து வச்ச 1/4 கப்பு பாக்கி இருந்தது, அதையும் சேர்த்து இன்னும் ஒரு 1/2 கப்பு, மொத்தம் 1.5 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா நிறைய ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய இப்போ நான் பண்ணின்னு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இந்த ஸ்வீட் கிடைக்குது. அந்த பால், சுகர், கேரட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1.5 கிலோ ஸ்வீட் வந்தது எனக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து ரவை காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆகுது, அந்த கெட்டி படலை அப்படின்னா தாராளமாக திரும்பவும் அந்த வானிலையில் கொஞ்சம் ரவையை நல்லா வறுத்து சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கலாம். இல்லை பாதாம் ஒரு 1/2 கப்பு போட்டு நல்லா மிக்சியில் தோலோடு சேர்த்து பொடிச்சு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு கெட்டிப்படும். ஏன்னா கேரட்டும் பாலும் சேர்த்து நம்ம பர்ஃபியாக பண்ணுறப்ப கொஞ்சம் அதோடைய பதம் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டை வரணும், கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஒரு பிளேட்டில் இப்போ நெய் தடவி வச்சுக்கிறேன். இப்போ பர்ஃபி, அதாவது கேரட் பர்ஃபிக்காக கிளறினதை எடுத்து கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் நெய் கூட தடவலை. ஆனால் உருட்டி பார்க்குறப்ப கையில் ஒட்டாமல் நல்லா ரவுண்டு மாதிரி பாலாக வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் வரல, உங்களுக்கு கையில் ஒட்டுது அப்படின்னா திருப்பவும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கிளறினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கெட்டிப்பட்டுடும். நல்லாவே சூடு ஆறி இருக்குது. இப்போ எடுத்து பிளேட்டில் போடுறேன். எனக்கு ஒரு 2 பிளேட்டில் வந்தது. முதல்ல ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரே ஈவனாக அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜு இல்லை எங்கள்கிட்ட அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இன்னுமே உங்களுக்கு இன்னும் 2-3 நிமிஷம் நீங்கள் கிளறணும். இப்போ எங்கிட்ட ஃப்ரிட்ஜு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் மேலே நல்லா துருவின பாதாம், பிஸ்தா எல்லாம் போடுறேன். கடையில் கூட உங்களுக்கு ஸ்வீட் ஷாப்பில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கிடைக்கவே கிடைக்காது. கேரட் அல்வா கூட சில கடைகளில் விற்பாங்க. அது நார்த்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக இந்த கேரட் வச்சு நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி கேரட் அல்வா செய்வாங்க. பர்ஃபி அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தா தான். நல்லா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு தான் நான் இப்போ காமிக்கிறேன். முதல்ல நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் பாதாம் பிஸ்தாலாம் போட்டேன். அதை போட்டதுக்கப்புறம் இப்போ பீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கத்தியில் அப்படியே ஒட்டாமல் வருது. நல்லா கொஞ்சம் கனமாகவே இருக்குது. நல்லா மொத்தமாகவே நான் போட்டிருக்கேன். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலை. அந்த டெல்லி கேரட் அப்படிங்கிறது எவ்வளோ நல்லா அந்த கலர் மெயின்டைன் ஆகிருக்கு பாருங்கள். பால்லாம் சேர்த்தா கூட உங்களுக்கு கலர் மாறவே இல்லை. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலோ இல்லை நீங்கள் ஒரு பார்ட்டி இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க, இல்லை கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ சென்னை வந்திருக்கேன். திருச்சியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னை வந்திருக்கேன். முதல்ல இந்த ஸ்வீட் தான் பண்ணேன்.
கோயம்பேடில் தான் எனக்கு இந்த மாதிரி கேரட் கிடச்சிது. டெல்லி கேரட் கிடைக்கலனா கூட நம்ம ஊட்டி கேரட்லேயும் இதே டேஸ்ட்டோடு செஞ்சு பார்க்கலாம். அவசியம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.